வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜய் கட்சி நிர்வாகியின் அதிர்ச்சி முடிவு, அதிர்ச்சியில் முக்கியஸ்தர்கள். எனது கடவுள் பிரபாகரன் கை கொடுத்த நாமல், அர்ச்சுனா எம்பி மகிழ்ச்சி. எரிபொருள் விலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம். செந்தில் பாலாஜி கைது, தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகியின் அதிர்ச்சி முடிவு, அழுத்தத்தில் அரசியல்வாதிகள். விரைவில் அனுர அரசை வீட்டுக்கு விரையட்டி அடிப்போம், சூளுரைக்கும் நாமல். தொடர்பென விரிவான செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி உயிரிழந்தமைக்கு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியே காரணம் என கடிதம் எழுதிவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விட்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக கிளைச் செயலாளர் ஐயப்பன் திடீரென தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். அவர் தவறான முடிவெடுக்க முன்னர் கரூர் சம்பவம் தொடர்பில் எழுதிய கடிதம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். கரூர் சம்பவம் தொடர்பில் ஏற்பட்ட மனவேதனை அவரை தவறான முடிவெடுக்க தூண்டியிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுவேன் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர் என்று ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டையில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினருக்கு இடையூறு விளைவித்து தவறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நேற்று கைது செய்யப்பட்ட அர்ச்சுனா எம்பி கொழும்பு கோட்டைவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அர்ச்சுனா நேற்று நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிரபாகரன் எனது கடவுள் என்பது எனது நிலைப்பாடாகும். எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கின்றேன். ஆனால் இந்நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்ற தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சே தமிழ் மக்களின் தலைவர் அல்ல, ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவராவார். ஆனால் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என கூறிய போது நானும் அவற்றை நம்பினேன். முழு நாடும் அதை நம்பியது. பொய் கூறியவர்களை மேலாக பாரிய பொய்களை கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினர். ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன. எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கின்றேன். அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தால் வழக்கில் வாக்கு வங்கி வீழ்ச்சியடையும் என்பதை அங்கிருப்போருக்கு தெரியும். என்னை பைத்தியம் என்று கூறுவதால் எனக்கு கவலை இல்லை என்றார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் செய்யப்பட்டன. அத்துடன் மண்ணெண்ணெய் விலையில் கடந்த மாதம் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை. கரூர் துயரத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என கடிதம் எழுதிவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பொதுமக்கள் வீடியோ வெளியிட்டு வருவதுடன் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் விட்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் கிளைச் செயலாளர் ஐயன் என்பவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகையில் போதிய பாதுகாப்பு இல்லை, நூதன முறையில் நெருக்கடி கொடுத்த செந்தில் பாலாஜி மூலமாக இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது, அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. கரூர் நிகழ்வால் ஏற்பட்ட ஆதங்கமே அவரது இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே சூளுரைத்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே நாமல் ராஜபக்சே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி அனுர மீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை காவல்துறையினர் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கிறார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர். இந்த அனுர அணியை மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம். மொட்டுக் கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.